இந்த வீடியோவில் நம்ம சேஞ்சுனா என்ன, லைஃப்பை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம லைஃப்பை நம்ம ஃபஸ்ட்டு வந்து சேஞ்ச் பண்ணணும்னா, ஏன் நம்ம லைஃப்பை சேஞ்ச் பண்ண முடியலை அப்படிங்கிறதுக்கான காரணங்களெல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணால் மட்டும்தான் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். ஏன் முடியல அப்படிங்கிறதுக்கான காரணம் தெரிஞ்சாதான் எப்படி முடியும் அப்படிங்கிற காரணமும் வரும். அது ரெண்டையுமே இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு புரிய வரும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னும் நான் நிறைய விஷயங்களை நான் ஆட் பண்ணிக்கிட்டே போனேன்னா என்னால் வந்து சேஞ்ச் பண்ண முடியும், எல்லாத்தையும் மாற்ற முடியும். அதுவும் ஒரு வகையில் உண்மை தான். ஆனால் இத்தனை வருஷமாக நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு கிளான்ஸ் திருப்பி பாருங்கள். அதில் எத்தனை விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா? மோஸ்ட் ஆஃப் த இடத்துல ஒரு சில விஷயங்கள் ஒன்றுத்துக்குமே தேவைப்படாது. அதில் சில விஷயங்கள் என்னென்னா, மோர் மோட்டிவேஷன், மோர் நாலேஜ், மோர் டெக்னிக், இந்த மாதிரியான விஷயங்கள் தான். திரும்ப திரும்ப நம்ம இதை தேடி போயிட்டே இருப்போம். மோட்டிவேஷன் வீடியோஸ், மோட்டிவேஷன், அஃபர்மேஷன், அப்புறம் இன்னும் நாலேஜ். சேஞ்ச் இஸ் நாட் அடிஷன், சேஞ்ச் இஸ் சப்ராக்ஷன். அதாவது நம்ம லைஃப்பை சேஞ்ச் பண்ணணும்னா நம்ம லைஃப்பில் சில விஷயங்களை ஆடும் பண்ணணும். ஆனால் அதிகப்படியான விஷயங்களை சப்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இதை ஒரு விதமாக சொன்னோம்னா, சயின்டிஃபிக்காக சொன்னோம்னா, பிரெயின் ரேஞ்சில் சொன்னோம்னா, அது எப்படின்னா, நம்ம பிரெயினுக்கு வந்து மெயின் ஜாப் என்னென்னா நம்மளை சர்வை பண்ண வைக்கிறது, அதாவது அலைவாக வைக்கிறது, நம்மளை சக்ஸஸ்ஃபுல்லாக வைக்கிறது கிடையாது. நம்மளோட பிரெயினுக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து ஃபெமிலியரும் தெரிஞ்ச ஸ்ட்ரக்சரும் ப்ரிடிக்ட் பண்ணக்கூடிய விஷயங்களும் தான் நம்ம பிரெயினுக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியலனாலும் கவலைகளும் அந்த ஸ்டக்காகி இருக்கிற இடங்களும் சேர்ந்து தான் அதில் வரும். இதனை பற்றி நான் நிறையா வீடியோகள் நான் சொல்லியிருக்கேன். அதனால தான் நம்மளால் சேஞ்ச் பண்ணவே முடியலை. அப்படின்னா நம்ம லேசியாக இருக்கிறதுனால காரணம் கிடையாது. பிகாஸ் அவர் பிரெயின் ப்ரொடெக்டிங் த ஓல்டு செல்ஃப் ஆர் ஐடென்டிட்டி அப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம். இன்னும் டீப்பாக சொல்லணும்னா, நம்ம பிரெயின் வந்து அந்த எமோஷனுக்கெல்லாம் அடிக்ட் ஆன மாதிரி இருக்கும். டோப்பமின் தான் அடிக்டின் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி அது மட்டும் கிடையாது. டோப்பமின் அதாவது ஆக்சிடோசின், செரட்டோசின், அதாவது சந்தோஷம் தரக்கூடிய கெமிக்கலுக்கு தான் அடிக்ட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. கெமிக்கலுக்கு அது அடிக்ட் ஆகும். அதை பற்றியெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோக்கள் நான் சொல்கிறேன். யூ ஆர் எமோஷ்னலி அடிக்டட் டு யுவர் ஓல்டு செல்ஃப். அதாவது நம்மளோட எமோஷனோட நம்ம ஓல்டு செல்ஃபோட அடிக்டடாக மாதிரி இருப்போம். அதாவது எப்படின்னா, விக்டம் ஐடென்டிட்டி, ஸ்ட்ரகிள் ஐடென்டிட்டி, ஐ எம் ட்ரையிங் ஐடென்டிட்டி, ஐ ஸ்டார்ட் சூன் ஐடென்டிட்டி. அதாவது இதெல்லாம் ஒரு விதமான ஐடென்டிட்டி. எப்படின்னா, இது எல்லாம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் சிம்பத்தி வந்து உருவாக்க முடியும், எக்ஸ்கியூஸ் வந்து உருவாக்க முடியும், கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்க முடியும், ஜீரோ ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருக்க முடியும். ஏன்னா இந்த ஐடென்டிட்டி இருக்கிறதுனால தான் நமக்கு அந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் உருவாகிறதுக்கான காரணம். சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம பிரெயின் வந்து இந்த ஐடென்டிட்டியெல்லாம் இருக்கும்போது இஃப் யூ சேஞ்ச் நீ வந்து லூஸ் ஆகிடுவே அப்படின்னு சொல்லுவோம். ரியல் சேஞ்ச் எப்படி இருக்குன்னா, லோன்லினஸ்ஸாக கூட இருக்கலாம், கன்ஃபியூஷனாக கூட இருக்கலாம், மோட்டிவேஷன் இல்லாமல் கூட இருக்கலாம், எமோஷன் இல்லாமல் கூட இருக்கலாம். ஒய்? பிகாஸ் யுவர் ஓல்டு ஐடென்டிட்டி இஸ் ட்ரையிங் பட் த நியூ ஐடென்டிட்டி இஸ் நாட் ஃபுல்லி பார்ன். அந்த மாதிரியான நேரங்களில் தான் இங்கேயும் போகாமல் அங்கேயும் போகாமல் நடுவில் நின்றுப்போம். அப்போ தான் மேனிஃபெஸ்டேஷன் டஸ் நாட் ஒர்க், ஐ லாஸ் மோட்டிவேஷன், சம்திங் ஃபீல் ராங், ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது, இல்லை ஏதோ ஒன்று சரியாக இருக்குது, இந்த மாதிரியான டவுட்டுகள்லாம் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் சரி, பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கும் சரி, நடுவில் வந்து நின்றுப்போம். அப்போல்லாம் வர்றது இதுதான். ஏன்னா அப்போ நம்மளோட ஓல்டு ஐடென்டிட்டி வந்து இது தப்போ, இது சரியா, இது தவறா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் உருவாக்கி விட்ரும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்கள் லைஃப்பை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து ஏன் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்தை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதாவது இத்தனை வருஷமாக நான் சேஞ்ச் பண்ணாமல் இருந்தேன், இப்போ ஏன் நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்தை வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். அதாவது அந்த காரணத்தை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கான வேல்யூபுளான ரீசனை வந்து கொடுக்கணும். அதாவது இப்போ நான் சேஞ்ச் ஆனேன்னா என்னோடய லைஃப் வந்து பெட்டராக இருக்கும், என்னால் நல்ல வாழ்க்கையை வாழ முடியும், அதை பண்ண முடியும், இதை பண்ண முடியும் அப்படிங்கிற ரீசனை வந்து கரெக்டாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். அதாவது எழுதியும் வைக்கலாம், இல்லை நீங்கள் மைண்ட்லேயும் வைக்கலாம், எப்படி வேணால் அதை வச்சுக்கோங்க, அது உங்களோட விருப்பம். அதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த ரீசனை வந்து நீங்கள் சொல்லணும். அதாவது நான் ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, நம்ம பிரெயின் வந்து ஒரு நல்ல ரீசன் இல்லாமல் அதுக்குள்ளே வந்து நோக்கி உள்ளே போகாது. அதனால தான் அதுக்கு ஒரு நல்ல ரீசன் வேணும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் சொல்கிறேன். அதாவது இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஒரு வேலை நீங்கள் செய்கிறீங்கன்னா அந்த வேலையிலேருந்து எந்த ஒரு ப்ராஃபிட்டும் வரலனா நீங்கள் அந்த வேலையை செய்வீங்களா? கிடையாது. அதே மாதிரி தான். அதுக்கு பதிலாக நம்ம அந்த வேலையை செஞ்சு நமக்கு இந்த ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிறத சேர்த்து நம்ம சொல்லிட்டோம்னா அதுக்கான வேலையில் நம்ம இறங்குவோம். அதே மாதிரி தான் பிரெயின் கிட்டேயும் நம்ம சேஞ்ச் பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிறத பிரெயின் கிட்ட சொல்லணும். அதாவது உங்ககிட்ட நீங்களே சொல்கிறது தான் பிரெயின் கிட்ட சொல்கிறதுன்னு நான் சொல்கிறேன். திங்க் பண்ணுறதை தான் சொல்கிறேன்.
ஃபஸ்ட்டு வந்து ஏன் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வேலிடான ரீசனை வந்து கொடுக்கணும். அடுத்து வந்து திங்க் பண்ணணும், எல்லாத்தையும் கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கான பதிலை வந்து கொடுக்கணும். அது எப்படி கேள்வி கேட்கணும்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு நியூ ஐடென்டிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சிட்டீங்க. அதாவது லைஃப்பை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத நினச்சிட்டீங்க. நல்ல ஒரு எண்ட் ரிசல்ட்டையும் அப்படியே வந்து அந்த சேஞ்சுக்கு அப்புறம் என்ன இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. அதாவது காரணத்தையும் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் உருவாக்கிட்டீங்க. இப்போ அந்த சேஞ்சை நோக்கி நீங்கள் போகிறது மட்டும்தான் வேலை. ஃபஸ்ட்டு அந்த சேஞ்சை நோக்கி நீங்கள் போகும்போது திரும்ப ஓல்டு செல்ஃப் வந்துச்சுன்னா, அதாவது திரும்ப நீங்கள் நெகட்டிவ் அந்த மாதிரி எந்த விஷயங்கள் வந்ததுன்னா கேள்வி கேட்கணும். என்னென்னா, இப்போ நான் ஏன் இதுக்கு நான் வரேன், இதனால் எனக்கு என்ன யூஸ், அந்த கேள்விக்கான பதிலை சொல்லுங்கள். எப்படின்னா, நான் இப்போ இங்கே உக்காந்துக்கிட்டு இருந்தேன்னா, நாளைக்கு பார்த்துக்கலான்னு இருந்தேன்னா, என்னோட அந்த சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் டிலே ஆகுது தானே அப்படிங்கிற ஆன்சரை வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி. இதை நான் பண்ணேன்னா அது ஒர்க் ஆகாது தானே, அந்த சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பை வந்து லேட் ஆகும் தானே அப்படிங்கிற ஆன்சர். இந்த மாதிரியான நீங்கள் உங்களோட கோலுக்கு போகும்போது தடைகள் வருதுன்னா, தடைகள் அப்படிங்கிறது ஃபிசிக்கல் தடைகள் வேறு, மென்டல் தடைகள் வேறு. மென்டல் தடைக்கு தான் நான் இப்போ நான் சொல்லிட்டுருக்கேன். உங்களுக்குள்ளே ஏற்படுற போராட்டத்துக்கு தான் நான் சொல்லிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்றைக்கி பார்த்துக்கலாம், சோம்பேறித்தனமாக இருக்குது, இதுக்கு எல்லாத்துக்குமே கேள்வி கேட்கணும். இப்படி இருந்தால் நமக்கு அது நடக்காதில்ல அப்படிங்கிற ஆன்சர் வந்து கொடுக்கணும். இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, கேள்வி கேட்டு ரீசன் கொடுங்க. இதை வந்து நீங்கள் ஒரு தடவை பண்ணால் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத மாதிரி தான் தெரியும். இதை நீங்கள் டெய்லியும் பண்ணணும். டெய்லியும் எப்பப்போ உங்களோட இது மாறுதோ அப்போலாம் நீங்கள் பண்ணணும். இதை நீங்கள் நினைக்கலாம், ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு சிம்பிளான ஒரு இது மாதிரி இருக்கே கேள்வி கேட்குறது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இதில் தான் ரொம்ப பெரிய பவர் இருக்குது. இதை உங்களால் இவ்வளோ சிம்பிளாக நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, இந்த சிம்பிளான விஷயத்தை கூட நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது அதிகமாக. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த சிம்பிளான விஷயத்தை கூட நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது சில டைம். ஏன்னா இந்த சிம்பிளான விஷயந்தான் எல்லாத்தையுமே மாற்றும். இப்படி நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நீங்கள் எங்களோட மைண்டையும் திங்கிங்கையும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வழி சொல்லிகிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் சேஞ்ச் ஆனீங்கன்னா, உங்கள் மைண்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா, உங்கள் திங்கிங் சேஞ்ச் ஆச்சுன்னா, உங்கள் லைஃப்பும் சேஞ்ச் ஆகும். ஏன்னா உங்களோட திங்கிங்க்கும் உங்களோட மைண்டுக்கும் உங்களோட ஐடென்டிட்டிக்கும் உருவாக்கப்பட்டது தான் இப்போ உங்களோட லைஃப். அதாவது உங்களோட ஓல்டு ஐடென்டிட்டி இருக்கிறது தான் இப்போ இருக்கிற லைஃப். நீங்கள் அந்த ஐடென்டிட்டியை மாற்றினா தான் அது வந்து ஒர்க் ஆகும், அது வந்து சேஞ்ச் ஆகும். அது நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஏன் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வேலிடான ரீசன் நமக்கு தேவை. அதாவது இப்போ நான் இருக்கிற இடத்துல இருந்து என்னால் சந்தோஷமாக இருக்க முடியலன்னா, அதுக்கு அந்த இடத்துல என்ன இருக்கும், நான் அங்கே போனேன்னா என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறத எண்ட் ரிசல்ட்டை வந்து நீங்கள் உருவாக்கணும். இது ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ட்ரிக் மாதிரி தான். எண்ட் ரிசல்ட்டை வந்து நீங்கள் உருவாக்கிக்கங்க. உருவாக்கிட்டு அந்த எண்ட் ரிசல்ட்டை நோக்கி நீங்கள் போகணும். அப்படி போகும்போது நிறைய தடைகள்லாம் வருதில்ல, திங்கிங்கு முடியாது அப்படின்னு வர தடைகள்லாம் ஆல்ரெடி நான் நிறைய டெக்னிக் சொல்லியிருக்கேன். அதை மாதிரி நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். 5 செகண்ட் ரூல் அந்த மாதிரி நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். அதாவது லேபிளிங் டெக்னிக் தான் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு. அதை சொன்னால் ஒரு மாதிரி இருக்கும், சொல்லாமல் சொன்னால் ஒரு மாதிரி இருக்கும். இதுக்கு யூஸ் ஆகலைங்கிற வேலிடான ரீசன் வந்து நம்ம அடிக்கடி நம்ம சொல்லுவோம். அதாவது இன்றைக்கி நான் ஒரு 1/2 மணி நேரம் நான் ஃபோன் பார்த்துட்டேன்ப்பா, டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத சொன்னால் ஒரு பிரயோஜனமும் இருக்காது. ஆனால் டெய்லியும் நான் ஒரு நாளும் 1/2 மணி நேரம் பார்த்துட்டே இருக்கேன். அந்த 1/2 மணி நேரத்தில் நான் ஏதாவது ப்ரொடக்டிவாக நான் பண்ணேன்னா எனக்கு வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் அப்படிங்கிற ஒரு நாளும் நீங்கள் நோட் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா அதோட சேஞ்ச் வந்து வேறு மாதிரி இருக்கும். அட நம்ம இவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணுறோமே அப்படிங்கிற கில்ட் வந்து நமக்கு வர ஆரம்பிக்கும். அப்போ தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு நாளில் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. நிறைய பேர் நினைப்பீங்க, என்கிட்ட கூட கேட்டுருந்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணும் ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. சேஞ்ச் பண்ணணும்னு அவசரப்பட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எதையுமே சேஞ்ச் ஆகாது. ஒரு நாளில் எந்த சேஞ்சும் வராது. பொறுமையாக சேஞ்ச் பண்ணுங்கள். அவசரப்பட்டால் எந்த சேஞ்சும் நடக்காது. நான் ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் உங்களோட ஏஜை வந்து எடுத்துக்கங்க. அப்படியே எடுத்து இன்றைக்கி சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எத்தனை வருஷமாக ஓல்டு செல்ஃபோடு இருந்திருக்கீங்க, அத்தனை வருஷத்தோட செல்ஃபையும் ஒரே நாளில் சேஞ்ச் பண்ணணும்னா கண்டிப்பாக முடியாது. முடியலாம், சில பேத்துக்கு முடியலாம், அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் பொறுமையாக நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். உங்களோட லைஃபுக்கு சேஞ்ச் ஆகணும்னா என்ன பண்ணால் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். இப்படி பண்ணாலும் பண்ண முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதை ஃபாலோ பண்ண முடியாமல் தான் நிறைய பேர் இருப்பாங்க. சிம்பிளான விஷயந்தான். வேலிடான ரீசன் வந்து கொடுங்க. நம்ம அதை ஃபாலோ பண்ணால் நமக்கு ப்ராஃபிட் இருக்குது அப்படிங்கிற ரீசனை வந்து அடிக்கடி கொடுக்கணும். இதை நான் பண்ணேன்னா அதை நான் வந்து எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ரீசன் வந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இதை நான் பண்ணேன்னா இது எனக்கு கிடைக்காது அப்படிங்கிற இந்த ரீசனையும் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா இந்த டெக்னிக் நான் வந்து சொல்கிறேன். நான் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா வேறு டெக்னிக் ஒன்று சொல்லுவேன். ஆனால்
லைஃப்பை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா உங்களை நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்கன்னா லைஃப் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். இதை நினைக்கிறதுக்கு பைத்தியக்காரத்தனமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி தானே உங்கள் லைஃப் இருக்குது. ஒரு கிளான்ஸ் வந்து சுற்றி பாருங்கள். நீங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறதுனால தானே சேஞ்ச் பண்ணுற மாதிரியான நிறையா விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுனால தானே நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற நிறையா விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் வந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கே பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் அதே மாதிரி வர ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்கள் சேஞ்ச் ஆனால் லைஃப் சேஞ்ச் ஆகும். சிம்பிளான விஷயங்கள் தான் இது. எல்லாத்தையுமே விட சிம்பிள் என்னென்னா நம்மளை நம்ம சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணணும்னா நாலேஜ் தேவை, அதெல்லாம் தேவை தான், நான் ஒத்துக்கிறேன் இல்லைங்க. பொறுமையாக சேஞ்ச் பண்ணணும். டிசிப்ளின் தான் நமக்கு ஃபஸ்ட்டு தேவை, மோட்டிவேஷன் ரெண்டாவது. இப்போ மோட்டிவேஷனுக்கு ஒரு சின்ன இது மாதிரி எனக்கு ஞாபகம் வந்தது, நான் சொல்கிறேன் பாருங்க. 10 வீடியோ பார்த்து வர மோட்டிவேஷன் எவ்வளோ இருக்கும், 10 பேர்த்துக்கிட்ட அவமானப்பட்டு வர மோட்டிவேஷன் எப்படி இருக்கும். அதாவது 2 மோட்டிவேஷன் தான், ஆனால் 2த்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த மோட்டிவேஷனால போகலாம், இந்த மோட்டிவேஷன் 10 வருஷம் கழித்து கூட போகலாம். ஆனால் வித்தியாசம் வெவ்வேறு. என்ன வித்தியாசம்? எனர்ஜி தான், அந்த ஃபோர்ஸ் தான். அதாவது நான் இதை மாற்றுவேண்டா அப்படிங்கிற இது தான். நீங்கள் மொதல் விஷயம் நம்ப வேண்டியது என்ன, உங்களை தான். ஏன் நான் சொல்கிறேன்னா, என்னால் அதை மாற்ற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை நமக்கு வளர்த்துக்கணும். எப்படின்னா திரும்ப திரும்ப சொல்லி தான், திரும்ப திரும்ப நினச்சி தான், திரும்ப திரும்ப எண்ட் ரிசல்ட்லேருந்து விசுவலைசேஷன் பண்ணி தான். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கலாம். இன்னொரு தடவை நான் சிம்பிளாக நான் சொல்லிடுறேன். சேஞ்ச் பண்ணணும்னா ஏன் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற வேலிடான ரீசன் வேணும். இப்படி நான் போனேன்னா அப்படி நடக்கும் அப்படிங்கிற ரீசன், அதுதான் நம்ம மைண்டுக்கு தேவை. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அதை நான் தெளிவாக நான் சொல்லலைன்னா, ஏன்னா அது உங்களுக்கு தெரியும். நீங்கள் தான் அதை பண்ணிங்கன்னா தான் உங்களோட லைஃப் வந்து சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணால் என் லைஃப் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஐடியா தெரிஞ்சிருக்குன்னா, அதை டெவலப் பண்ணுறதுக்கான ஐடியாக்களை நீங்கள் அதிகமாக கன்சியூம் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே, இந்த மாதிரி தான் லா ஆஃப் அட்ராக்ஷனை கற்றுக்கணும்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அதை பற்றியான விஷயங்கள் அதிகமாக நீங்கள் கற்றுக்குறீங்களா, அதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக கான்ஃபிடெண்ட்டாக நம்புங்க. நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறத. இந்த வீடியோ பார்த்து சேஞ்ச் ஆயிடுவேன் அப்படின்னு நீங்கள் நம்பக்கூடாது. நான் வந்து என்னை சேஞ்ச் பண்ணிவிடுவேன் அப்படின்னு நீங்கள் தான் நம்பணும். ஓகே, நீங்கள் நம்புங்க கான்ஃபிடெண்ட்டாக, நான் சேஞ்ச் ஆகிடுவேன் அப்படின்னு. நான் பண்ணுற விஷயங்கள் என் லைஃப்பை சேஞ்ச் பண்ணிவிடும், என்ன சேஞ்ச் பண்ணிவிடும் அப்படின்னு நீங்கள் நம்பணும். இந்த வீடியோ வந்து என்னை சேஞ்ச் பண்ணிவிடும் அப்படின்னு நீங்கள் நம்பக்கூடாது. வீடியோவை நம்பாதீங்க, உங்களை நீங்கள் நம்பணும். இதை நான் சொன்னதை எத்தனை நாள் பண்ணணும்? உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் பண்ணணும். சேஞ்ச் ஆகிற வரைக்கும் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். இதுக்கெல்லாம் டைம் லிமிட்லாம் கிடையாது. மோட்டிவேஷனை நம்புறதுக்கு பதிலாக டிசிப்ளினை நம்பலாம். உங்களை நீங்கள் நம்பலாம். உங்களை நீங்கள் மாற்றுங்க. மாற்றுறதுக்கு சிம்பிளான விஷயங்கள் தான் கை கொடுக்கும். நீங்கள் யோசிச்சு வச்சுருப்பீங்க, நான் இதை பண்ணால் இது நான் போவேன், இதை நான் பண்ணக்கூடாது அப்படின்னு. நீங்கள் எல்லாத்தையும் தனித்தனியாக நீங்கள் யோசித்து வச்சுருக்கிறதுனால தான் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து உருவாகுது. அந்த இதை நீங்கள் செய்யக்கூடாதுன்னா ஏன் செய்யக்கூடாது, எதுக்கு செய்யக்கூடாது, எப்போ செய்யக்கூடாது அப்படிங்கிற வேலிடான ரீசனை வந்து நீங்கள் அடிக்கடி நம்ம ஒரு நாள் சொல்கிறதில்ல, இன்றைக்கி சொல்லிட்டு நாளைக்கு விட்றதில்ல. அதை எப்போ நீங்கள் செய்கிறீங்களோ அப்பப்போலாம் அந்த வேலிடான ரீசனை நீங்கள் கொடுக்கும்போது அந்த விஷயம் ஒர்த்தான விஷயமா நம்ம பிரெயினுக்கு தெரியாது. அவ்வளோதான் மேட்டர். இது உங்களுக்கு புரிஞ்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள், எனக்கு புரிஞ்சிருச்சுப்பா அப்படின்னு. புரியலனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் வெவ்வேறு டெக்னிக்கெலாம் இன்னும் அனலைஸ் பண்ணி இன்னும் நல்ல வீடியோவாக நான் மேக் பண்ணுறேன். அப்புறம் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் திங்கிங்கை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகுதில்ல, அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். அது வந்து யூஸ் ஆகலாம் திங்கிங்க்கு.